வணக்கம், நான் உங்கள் தனுஜா. இன்று வெள்ளிக்கிழமை, எனக்கு இன்னைக்கு ஆஃப் டே. இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டோட வெளியில் போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காணொலியை பதிவேற்றம் செய்யலான்னு தான் இந்த பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா மாதம் அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து பணம் கேட்குறாங்க. இவ்வளோ காசு நீங்கள் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுன்றது. இதை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. ஐரோப்பிய நாடுகளில், பெரிய வளர்ந்த நாடுகளில் இது பெரிய விஷயம் இல்லை. யாராவது ஒருத்தங்களுக்கு குழந்தையை கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு 18 வயசு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கான செலவும் அந்த பெண்ணுக்கான செலவையும் கொடுத்து தான் ஆகணும். அது இங்கே இருக்கிற அடிப்படை சட்டம். அதாலேயே இங்கே பல ஆண்கள் பெண்களோட வாழ்க்கையில் விளையாட யோசிப்பாங்க. நம்ம ஊர்களில் டேக் இட் ஃபார் கிராண்டட். புரியுதா? நம்ம தான் பொண்ணை பிளேம் பண்ற கூட்டமாச்சே. இது நான் இன்னொரு வீடியோல தனியா பேசுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மேலோட்டமா சொல்லிக்கிறேன். ஆந்திர பிரதேஷ்னு நினைக்கிறேன், தெலுங்கானாவா ஆந்திர பிரதேஷான்னு தெரியல. அங்க ஒரு சிறுமிய, 14 வயசு சிறுமிய பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு முதியவர் கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக உறவாடுறாரு அந்த பொண்ணோட. ஓகே, அந்த காணொலியில அந்த பொண்ணு பயந்த மாதிரியோ இல்ல அந்த பொண்ணு பதட்டம் அடைந்த மாதிரியோ இல்ல, அந்த பொண்ணு விரும்பி போன மாதிரி தான் இருக்கு. உடனே அந்த பொண்ணை போட்டு பிளேம் பண்ணி, நீ ஆசைப்பட்டு தானடி போன, நீ ஆசைப்பட்டு தானடி போனன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு 14 வயசு பொண்ணு, ஒரு சிறுமி, அவ மைனர், சட்ட ரீதியா ஒரு மைனர். அவள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண அந்த ஆண்மகனை கேள்வி கேட்காம அந்த பொண்ணை பிளேம் பண்ணி, அவ்வளோ கமெண்ட்ஸ் பொண்ணை மட்டும் தான் பிளேம் பண்ணி, பொண்ணுங்களே நீ போனதானடி, நீ போனதானே. ஸோ இதே மாதிரி தான் பெண்களை பிளேம் பண்ணவும், பெண்களை அடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். தவறு செஞ்ச ஆணை சர்வசா அவன் அப்படித்தான் இருப்பான், சிங்கம்னா கடிக்கத்தான் செய்யும், நீ ஏன் காட்டுக்குள்ள போனேன்னு கேக்குறீங்க. அந்த மாதிரிதான் நீங்க பேசுவீங்க. ஸோ சிங்கம் காட்டுல இருக்கும், அது மிருகம். ஆண்கள் என்ன மிருகமா? அவங்களோட ஒன்னாதானே வாழ்றோம். ஒருத்தனுக்கு அண்ணனாவும், ஒருத்தனுக்கு தம்பியாவும், ஒருத்தனுக்கு அப்பனாவும், ஒருத்தனுக்கு தாத்தாவாவும் நம்ம தெருக்கள்ல எங்க போனாலும் பார்க்க தான் போறோம் ஆண்களை. பஸ் டிரைவராகவும் லாரி டிரைவரா அப்ப ஓடி போய் ஒளிவா முடியும்? லாஜிக்கா பேசுங்க, சரியா? சரி, இப்ப ஜாய் குழந்தை பெற்றிருக்காங்க. அவங்க என்ன நிலைமையில அவங்களுக்கு அந்த டெலிவரி ஆச்சுன்னு ஜாய் தான் வாய் திறக்கணும், நான் சொல்ல மாட்டேன். ஒரு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் அந்த குழந்தைய பெற்றிருக்காங்க இப்ப அந்த பொண்ணு. ஸோ ஷி வென்ட் த்ரூ அ லாட். ஓகே, குழந்தை பெற்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் அந்த தருணம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கோத்ரூ பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நான் பல் மருத்துவத்துறையில தான் சொல்றேன், ஒரு குழந்தைக்கும் ஒரு பல்லு போகும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏன்னா கம் அவ்வளவு வீக் ஆயிரும், உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும் உடம்புல. அப்போ உங்க கம் வீக் ஆயிடும் அந்த டைம். அப்போ நீங்க ரொம்ப கண்காணிக்காம விட்டுட்டீங்கன்னா பல்லு கூட அவ்வளோ கம் லூஸ் ஆகி உங்க பல்லே போற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் உமனை நாங்கள் வர சொல்லுவோம் டென்டல் கிளீனிங்க்கு. இயர்லி ட்வைஸ் வர சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னென்ட் டைம்லேயும் வர சொல்லுவோம். நோ மேட்டர், ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்போ இவ்வளோ விஷயத்த உடல் ரீதியா ஒரு பொண்ணு கோத்ரூ பண்ணி ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் பொழுது, எதுக்காக? ஒரு ஆணோட சந்தோஷத்துக்காக, ஒரு ஆண் கொடுத்த நம்பிக்கை வார்த்தைக்காக எந்த ஒரு பொண்ணுமே சர்வசாதாரணமா ஒருத்தனுக்கு குழந்தை பெக்க மாட்டா. இவ்வளோ நம்பிக்கை கொடுத்ததால் தான் அவ அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போவா. அப்ப இவ்வளோ பண்ணி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை இவனுக்காக அர்ப்பணிச்சு, இவனுக்காக மட்டும் இல்லாம இவனோட வாரிசையும் வளர்த்து எடுக்கிறவளுக்கு ஏன் அந்த பணம் வரக்கூடாது? நீங்க சும்மா சர்வசாதாரணமா ஒரு சாதாரண பையன் இவ்வளவு பணத்தை நீங்க கேட்க முடியாது. பணக்காரன், அவன்கிட்ட பணம் பின்புலம் இருக்குது, அவனோட வருமானம் எவ்வளவு வருதோ அதுல இருந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தான் நீங்க கேட்க முடியும் சட்ட ரீதியா, ரைட்டா? அப்ப பணம் இருக்கிறவன் கொடுத்துதான் அவன் செய்யற தவறுக்கு. இந்த மாதிரி நடந்தா தான் வெளிநாடுகள்ல ஆண்கள் ரொம்ப பயப்படுவாங்க. பாலியல் தொழிலாளிட்ட போற ஆண்கள் கூட ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நான் இது அடல்ட் கண்டென்ட், தயவுசெய்து இந்த காணொலியை சின்ன குழந்தைங்க பார்க்காதீங்க, இப்பயே ஓடிடுங்க. சென்சிட்டிவானவங்களும் பார்க்காதீங்க. இங்க இருக்கிற வெள்ளக்கார ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலியல் தொழிலாளிட்ட போனாங்கன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க பயன்படுத்தின ஆணுரைய அவங்களே எடுத்து முடிச்சு போட்டு கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஆணுரையில இருந்து அந்த விந்து எடுத்து அவ குழந்தை பெற்றக்கூடாது. ஏன்னா குழந்தை பெத்துட்டான்னா இவருக்கு ஆப்பு. டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இவர் காசு கொடுத்து தான் ஆகணும். அவரோட வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து இவ வாங்கி தான் ஆகணும். அந்த குழந்தைக்கு 18 வயசு வர வரைக்கும் அவ வாங்கிட்டு தான் இருப்பா. அப்ப இந்த மாதிரி ஒரு பயம் நம்ம ஊர் ஆண்களுக்கும் வரணும். சும்மா போற போக்குல ஒவ்வொரு பொண்ணுகளையும் ஏமாத்தி தயவு செய்து இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. நம்ம ஆம்பளைங்க ஒரு காரியம் நடக்கணும்னா எப்படி பொய் சொல்வான்னு பெத்த தாய்க்கே தெரியும். ஒரு தாய்க்கே தெரியும் தன் மகனுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வேணும், கம்ப்யூட்டர் கேம் வேணும், பிளே ஸ்டேஷன் வேணும், என்னென்ன பொய் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு பொண்ணை மடக்கணும்னா எப்படி எல்லாம் பொய் சொல்லி மடக்குவான்னு தெரியும். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காதல் பண்ண ஒவ்வொரு பொண்களுக்கும் தெரியும்
ஐ லவ் யூன்ற அந்த வார்த்தை சொல்ற வரைக்கும் அவன் எப்படியெல்லாம் சொல்லி நம்மளை மயக்குவான்னு எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து இதெல்லாம் இல்லைன்னு சப்ப கட்டி ஆம்பளைங்களை குளோரிஃபை பண்ணாதீங்க. பீரியட். அதால இதை தயவு செய்து புரிஞ்சுட்டு கொஞ்சம் உங்க கருத்துக்களை தெரிவிங்க. இதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதுல இன்னொரு ரகம் இருக்கு. என்ன போன்ற ரகங்கள், எந்த வித பெனிஃபிட்டும் எந்த வித நீதியும் கிடைக்காத ரகங்கள் நாங்க இருக்கிறோம். சரியா? எத்தனையோ திருநங்கை வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. இப்ப சமீபத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் மதுரையில ஆணுக்கு காசு செலவழிச்சா, அவனுக்கு காசு கொடுத்தா, அவன் நல்லா இருக்கணும்னு எல்லாம் பண்ணி கொடுத்தா, அவன் கடைசி கை கழுவி விட்டுட்டான். அந்த பொண்ணு வட்டிக்கு வாங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணா, வட்டிக்காரங்க அவளை கழுத்தை பிடிச்சோன்னா அவ தூக்கு போட்டு தொங்கிட்டா. அந்த பொண்ணு போயிடுச்சு. எத்தனையோ திருநங்கைகள் காதலிச்சு கூட்டி கொண்டு வந்து எத்தனையோ வருஷம் அவரோட வாழ்ந்து, அதுக்கப்புறம் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, போன்ல பார்த்த பொண்ணு அவரோட பழகி அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்தா அந்த திருநங்கை தெருவுக்கு வந்ததெல்லாம் இருக்கு. சோ மீண்டும் மீண்டும் இதெல்லாம் நீதியே இல்லை. 10 வருஷம் ஒரு திருநங்கை ஒரு ஆணோட வாழ்ந்தா என்ன நீதி இருக்கு? என்ன கிடைக்கும்? என்ன பெனிஃபிட்? ஒண்ணுமே கிடையாது. உறிஞ்சி எடுத்து பாலியல் ரீதியா எங்களை பயன்படுத்தி சீரழிச்சு நடுத்தரில் விட்டுட்டு போவாங்க. இதுக்கு நீங்களும் சப்போர்ட். உங்களெல்லாம் வாழ முடியுமா? உங்களெல்லாம் ஒரு ஆம்பளை இருப்பானான்னு நீங்களும் சப்போர்ட். ஆனா எங்களை எவ்வளவுக்கு அபியூஸ் பண்ணி, எவ்வளவுக்கு எங்களை யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்கன்றத அதை நாங்க எழுத்து வடிவமா எழுதி சொன்னாலும் உங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லிட்டு எழுத்து வடிவமா அந்த கதைகளை எழுதி உங்களுக்கு கொடுத்தாலுமே எங்களை தான் நீங்க பிளேம் பண்ணுவீங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? அதான் ஆணுக்காக உருவாக்கப்பட்ட உலகம். இந்த உலகத்துல நாங்க சர்வைவ் பண்றதும் அன்றாடம் வாழ்க்கையை கடந்து போறதுமே கஷ்டமா இருக்கு. So what Joy did was amazing. I support her. ஏன்னா அவ ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொண்ணுக்கு நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சிங்கிள் மதரை மிஸ்யூஸ் பண்ற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஜாய் மாதிரி இன்னும் எத்தனையோ சிங்கிள் மதர் எந்திரிச்சு நிக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க ஒண்ணு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. புரியுதா? நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற டிஷ்யூ கிடையாது. ஜாய் மாதிரியே நில்லுங்க. எனக்கு தெரியும் எத்தனை சிங்கிள் மதர் இதை ஃபேஸ் பண்றாங்க. எனக்கு தெரியும். வர்றது அழகா யூஸ் பண்ணிட்டு வெளியில யாருக்கும் சொன்னாலும் எதுவும் நடக்காது, இவளை தான் பிளேம் பண்றான்னு சொல்லிட்டு நல்லா உலகம் ஃபுல்லா அது நடந்துட்டு இருக்கு. சிங்கிள் மதருக்கு விடாதீங்க. புரியுதா? உங்களை நீங்க செகண்ட் ஆப்ஷனா நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட வேல்யூ தெரியாம ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை இப்படிதான் பண்ணுவாங்க. இது ஜாய் கொடுத்த ஒரு நல்ல பாடம். ஐ லவ் ஹர் and congratulations Joy.